படித்ததில் பிடித்தது. உங்கள் ஆற்றலை வளர்த்து இறைநம்பிக்கையுடன் முயற்சித்தால் எதிலும் வெற்றி பெறலாம். ராபர்ட் ஹில்லர். நம்முடைய பெரும் எதிரி வெளியில் இல்லை, உடலுக்குள்ளேயே இருக்கிறது. அது என்ன? நமக்குள் இருக்கும் சோம்பேறித்தனம் தான் அது. சரி, எதிரியை தெரிந்து கொண்டு விட்டோம். அப்படியானால் நம்முடைய உயர்ந்த நண்பன் யார் என்றும் தெரிய வேண்டும் அல்லவா? ஆர்வத்துடன் நாம் செய்யும் முயற்சிதான் நம்முடைய தலையாய நண்பன். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படும் விடாமுயற்சி மன்னர்கள் நிச்சயம் வெற்றியை தழுவுவார்கள். விடாமுயற்சி என்ற ஒரே நண்பனுடன் தோழமை கொண்டால் வெற்றி கொடியை நாட்டலாம். வெற்றிக்கு இன்றி அமையாதவை நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி நம்மிடம் இருக்கிறதா? கண்டுகொள்வோம். நன்றி.